ஹலோ நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இன்று மறுபடியும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் அருள் அவர் சொசைட்டி சேனலிலிருந்து பேசுகின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து 132/110/33 kVயோட சப்ஸ்டேஷன் எப்படி இருக்கும் செட்டப்பு, அதோடைய சிங்கிள் லைன் டயக்ராம் என்ன, அதோடைய எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அப்புறம் ரிலேட்டட் டு டெஸ்டிங் மெயின்டெனன்ஸ் முக்கியமானது எதுன்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 1 தான், ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. ஜஸ்ட் பேசிக் பார்ட்ஸு அதனுடைய ஃபங்க்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் அதோடைய மொத்தத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் சப்ஸ்டேஷன் நம்ம பார்க்க போகிறோம். சரி, சப்ஸ்டேஷனா என்ன? சப்ஸ்டேஷன்னா ஒரு நிறைய எக்யூப்மெண்ட்ஸோட அசம்பிளியை வந்து நம்ம ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணுறதால அது பேர் அசம்பிளி ஆஃப் அப்பரேட்டஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அது வந்து என்ன கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம், அதாவது ஏசிலேருந்து டிசின்னு சொல்லலாம், இல்லை ஒரு வோல்டேஜ்லேருந்து இன்னொரு வோல்டேஜுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதும் நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ என்ன ஆகுது, இது ஏன் இந்த சப்ஸ்டேஷன் தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக பார்க்கும்போது ஒரு எலக்ட்ரிக் எனர்ஜி நார்மலாக பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். டிரான்ஸ்மிஷனுக்கு என்ன பண்ணுவாங்க, நம்ம லோ வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் பண்ண முடியாதுன்னா நிறைய லாஸ் இருக்குது. என்ன பண்ணோம், ஹை வோல்டேஜுக்கு ஸ்டெப் அப் பண்ணிவிட்டு அந்த ஹை வோல்டேஜில் பார்த்தீங்கன்னா எப்போ ஹை வோல்டேஜ் நார்மலாக பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து லெஸ்ஸாக இருக்கும், கம்மியாக இருக்கும். கரண்ட் லெஸ்ஸாக இருக்கிறதால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, பவர் லாஸ், அதாவது I2R ஆரும் வோல்டேஜ் ட்ராப்பும் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அதனால தான் நம்ம ஸ்டெப் அப் பண்ணி டிரான்ஸ்மிஷன் பண்ணி அப்புறம் திருப்பி ஸ்டெப் டவுன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறோம் கன்சியூமருக்கு. ஸோ கன்சியூமர் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம இந்தியாவில் பொறுத்த நார்மலாகவே அது வந்து லோ வோல்டேஜ் தான். ஸோ அதனால தான் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த சப்ஸ்டேஷன் எவ்வளோ முக்கியன்றது பார்த்துங்க. சப்ஸ்டேஷனில் இன்டோர் சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க, அவுட்டோர் சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க. அப் டு 11 kVலாம் வந்து இன்டோர் சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க. 11 kVக்கு மேலே, அதாவது 33க்கு மேலே அண்ட் அபோவ் போகும்போது அவுட்டோர் சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க. நார்மலாக அவுட்டோர் சப்ஸ்டேஷனில் என்னென்ன இருக்கும் நார்மலாக பார்த்தீங்கன்னா, ஒரு சர்க்யூட் பிரேக்கரு, ஐசோலேட்டரு, கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், அதாவது சிடி, பிடி, பவர் பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்ஸ்டால்டு வெளியே இன்ஸ்டால் பண்ணிவிடுவாங்க. நார்மலாக இண்டோரில் பார்த்தீங்கன்னா இந்த சிடி, பிடி இதெல்லாம் வந்து நம்ம வந்து உள்ளே தான் பார்த்துருப்போம், நிறைய அவுட்டோரில் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இது வந்து நார்மலாக அவுட்டோரில் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அப்புறம் இதில் என்னென்ன இருக்கும், பஸ் பார்லாம் கண்ணுக்கு எதிர்க்க பார்க்கலாம், பஸ் நேக்கட் ஐயில் பார்க்கலாம், கனெக்டரு, பஸ் பார்லாம் அதெல்லாம் எப்படி வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கோம். பஸ் பார் ஒரு போஸ்ட் இன்சுலேட்டர் மூலியமாகவும் ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர் மூலியமாகவும் அதை சப்போர்ட் பண்ணியிருக்கோம். சரி, வோல்டேஜ் லெவல் கிளாசிஃபிகேஷன் என்னென்ன இருக்குன்னு நார்மலாக ஜென்ரலாக தெரிஞ்சுங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு சின்ன கிளான்ஸ். இப்போ லோ வோல்டேஜ்னு சொல்கிறது, எல்வின்னு சொல்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பிலோ 1000 வோல்ட் தான் சொல்லுவாங்க. மீடியம் வோல்டேஜ் சொன்னீங்கன்னா 1000 to 33 kVலாம் மீடியம் வோல்டேஜ்னு சொல்லலாம். ஹை வோல்டேஜ் சொல்லும்போது 33 kVலேருந்து 132 kV வரைக்கும் நம்ம ஹை வோல்டேஜ் சொல்லலாம். எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் சொல்லும்போது 220 kV சொல்லலாம், அதில் 400 kV சொல்லலாம். வந்து 760 kVலாம் வந்து நம்ம அல்ட்ரா ஹை வோல்டேஜ் சொல்லுவோம். இதுதாங்க சிங்கிள் லைன் டயக்ராம் 132/33 kV சப்ஸ்டேஷனோட சிங்கிள் லைன் டயக்ராம். 110 kV/33 kVக்கும் சப்ஸ்டேஷனுக்கும் இதே மாதிரி தான் செட்டப் இருக்கும். ஸோ நார்மலாக 110 kV நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த செட்டப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது இதனுடைய எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன கனெக்டட், அது கூட அதோடைய பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். சில டெஸ்டிங்லாம், முக்கியமான டெஸ்டிங்கை நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்கமரில் பார்த்தீங்கன்னா லைட்டிங் அரெஸ்ட் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த லைட்டிங் அரெஸ்ட் எது கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ சப்ஸ்டேஷன் ப்ரொடெக்ஷனுக்காக தான். whenever there is a high surge current, ஹையாக சர்ஜ் கரண்ட் அதிகமாக வருது, இல்லை லைட்டிங் சர்ஜ் வருது அப்படின்னா அது மூலிமா வந்து பைபாஸ் பண்ணிவிடும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர். இது எதுக்கு பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர்? எதுக்கு மீட்டரிங் பர்பஸ்க்கும் ப்ரொடெக்ஷனுக்கும் ரிலே ப்ரொடெக்ஷனுக்கு இது ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணுற கண்ட்ரோல் பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. இந்த பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் சரி, கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் சொல்லி இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. அது அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நம்ம ஒன்று பற்றியும். பட் பேசிக்காக என்னென்ன கனெக்ட் பண்ணியிருக்கு, அது பேசிக் ஃபங்க்ஷன்ன்றதை இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டர், இது எர்த் சுவிட்ச், ஐசோலேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது ஐசோலேட்டர் இது எர்த் சுவிட்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், எப்படி பொட்டன்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மரோ அதே மாதிரி கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் எதுக்குன்னா மீட்டரிங் பர்பஸ்க்கு ப்ளஸ் வந்து ப்ரொடெக்ஷனுக்காகவும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர், அது தெரியும் உங்களுக்கு. எப்பப்போ ஹை கரண்ட்டோ இல்லை ஹை வோல்டேஜ் வருது அப்போலாம் இது வந்து ஐசோலேட் பண்ணி விட்டுரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பஸ் ஐசோலேட்டர். அதுக்கப்புறம் 132 பஸ் செக்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்கமரில் ஒரு பஸ் ஐசோலேட்டர் இருக்கும், அதே மாதிரி அவுட் கோயிங்கில் ஒரு பஸ் ஐசோலேஷன் இருக்கும். பஸ்ஸுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே வரும்போது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மீடியம் வோல்டேஜ் சர்க்யூட் பிரேக்கர் ஒன்று இருக்கும். ஸோ இந்த பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா என்ன இருக்குது பார்த்திங்கன்னா, இப்போ வந்து 132/33 kV ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர். அதில் இன்கமர்லையும் சரி அவுட் கோயிங்லையும் சரி ஒரு லைட்டிங் அரெஸ்ட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சிடி இருக்கும் அவுட் கோயிங்கில். எப்படி இன்கமரில் ஒரு சிடி இருக்கோ கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர், ஏன்னா இன்கமர் வோல்டேஜ் எவ்வளோ தெரியறதுக்காகவும் அதனுடைய ப்ரொடெக்ஷனுக்காகவும் அது யூஸ் பண்ணுறதுக்கு அது வந்து இன்கமரில் ஒரு சிடி இருக்கும். அதே மாதிரி அவுட் கோயிங்கில் ஒரு சிடி இருக்கும். அதுக்கப்புறம் அவுட் கோயிங்லேயும் ஒரு சர்க்யூட் பிரேக்கர் இருக்கும். ஸோ இன்கமர் பேனல், அவுட் கோயிங் பேனல் அப்படின்ற ஒரு செட்டப்பை நீங்கள் யோசித்து பார்க்கணும்.
சரி, இப்போ வந்து நம்ம சப்ஸ்டேஷனோட மெயின் எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னா அதோட ஃபங்க்ஷன், பேசிக் ஃபங்க்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் நார்மலாக உங்களுக்கு தெரியும். அது வந்து ஸ்டெப் அப் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வோல்டேஜ், ஏசி வோல்டேஜ்லேருந்து ஒரு வோல்டேஜ்லேருந்து இன்னொரு வோல்டேஜ், ஆனால் சேம் ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒரே சேம் ஃப்ரீக்வன்சி தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது பார்த்தீங்கன்னா லைட்டிங் அரசு ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டிங்கோ இல்லை சுவிட்ச் ஓவர் பண்ணும்போது ஒரு லோடு வந்து நோ லோட்லேருந்து இல்லை ஹை வோல்டேஜில் ஒரு ஃபீட்லேருந்து இன்னொரு ஃபீட்டு சுவிட்ச் ஓவர் பண்ணும்போது சில டைமில் ஹை சர்ஜ் வோல்டேஜ் வந்து வரும். அப்போ வந்து இந்த லைட்டிங் அரஸ்ட் வந்து அதை வந்து பைபாஸ் பண்ணி விட்டுரும், அதை டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுரும் நார்மலாக சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்க்யூட் பிரேக்கர் என்ன அது வந்து நார்மலாக வந்து சர்க்யூட் பிரேக்கர் நார்மலாக ஒரு பிரேக்கர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனோ இல்லை ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடெக்ஷனோ இல்லை எர்த்ஃபால் ப்ரொடெக்ஷனுக்காகவோ அதை வந்து நார்மலாக ஐசோலேட் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் பண்ணுவாங்க சர்க்யூட் பிரேக்கர். கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மீட்டரிங் பர்பஸ்க்கும் இல்லை ப்ரொடெக்ஷன் பார்த்துக்கும் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணுற கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஏற்கனவே அதே தான். இதில் வந்து மெஷர்மெண்ட்டுக்கும் அதேமாதிரி ப்ரொடெக்ஷன் ரெண்டுத்துக்கும் சேர்த்து யூஸ் பண்ணுறது தான் இந்த கரண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர். சரி, இந்த பொட்டன்ஷியல் ஐசோலேட்டர் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறோமோ சர்க்யூட்டை மொத்தமாக ஐசோலேட் பண்ணிட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணுறோமோ இல்லை ஏதாவது ஃபால்ட் அட்டன் பண்ணுறோமோ அப்போ வந்து ஐசோலேட்டர் வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதுவும் நோ லோட் கண்டிஷனில் மொத்தம் லோடெலாம் குறைச்சிட்டு அப்புறம் ஆஃப் பண்ணணும். லோடில் வச்சு நீங்கள் ஐசோலேட்டரை நீங்கள் ஆஃப் பண்ணக்கூடாது. ஸோ லோடு குறைச்சிட்டு ஆஃப் பண்ணணும், இல்லை ஹை ஸ்பார்க் ஆகும். ஸோ அதுவும் டேஞ்சரு. அடுத்து பார்த்திங்கன்னா எர்த்திங் சுவிட்ச் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா நம்ம நார்மலாக வர ஒரு ஐசோலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐசோலேட் பண்ணிவிட்டு அதை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மெயின்டெனன்ஸில் இறங்கும். அந்த ஏதாவது டெட் லைனாக இருக்கணும், லைட் வோல்டேஜ் கூட எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த எர்த்திங் சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ் செக்ஷன் உங்களுக்கு தெரியும். அது இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாம், இன்கமிங் பேனலு, ஒரு அவுட் கோயிங் பேனலு, அதுக்கப்புறம் இன்கம்மர். ஸோ இது வந்து ஒரு செட்டப்பு. இதுதான் வந்து பஸ் செக்ஷன் சொல்லுவோம் நம்ம சப்ஸ்டேஷனில். அதே மாதிரி கெப்பாசிட்டர் பேங்க் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பவர் ஃபேக்டர் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இல்லைனா பவர் ஃபேக்டர் வந்து லோவாக இருந்தாலும் நம்ம வந்து பெனால்ட்டி கட்ட வேண்டியிருக்கும் ஈபிக்கு. ப்ரொடெக்ஷன் ரிலே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து எதுக்கு கொடுத்துருப்பாங்க ப்ரொடெக்ஷன் ரிலே, எப்போல்லாம் வந்து அப்நார்மல் கண்டிஷன் இருக்கோ, இல்லை ஓவர்லோடு, அண்டர் வோல்டேஜ் இருந்தாலும் சரி, அன்பேலன்ஸ் லோடாக இருந்தாலும் சரி, இல்லை ஷார்ட் சர்க்யூட்டாக இருக்கட்டும், இல்லை எர்த்ஃபால்ட்டாக இருக்கும், எதுவாக இருந்தாலும் இந்த ப்ரொடெக்ஷன் ரிலே வந்து நம்மளை வந்து பயங்கர டேமேஜ்லேருந்து பாதுகாத்து உடனே ட்ரிப் பண்ணி விட்டுடும். இந்த பேட்டரி பேங்க் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா ஒரு டிசி கண்ட்ரோல் சப்ளை தேவைப்படுது சப்ஸ்டேஷனுக்கு, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறது தான் இந்த பேட்டரி பேங்க்கு. ஸ்டேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி பேங்க்குக்கு வந்து சார்ஜ் பண்ணுறது தான். அதாவது இந்த பேட்டரி பேங்க்கு நார்மலாக எப்படி சார்ஜ் பண்ணுவீங்க, இதுக்கு ஒரு ஸ்டேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருப்பாங்க, அது வந்து பேட்டரி சார்ஜ் பண்ணுறது தான். எதுக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசி கண்ட்ரோல் சப்ளை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட் ஆப்ரேஷனும் சரி, இல்லை லைட்டிங்காக இருக்கும், ஏன்னா பவர் மொத்தம் ஃபெயிலியர் ஆகும்போது அந்த லைட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்கரோட ஸ்ப்ரிங் சார்ஜ் மோட்டர் இருக்குது. பிரேக்கர் வந்து நார்மலாக எப்படி சார்ஜ் பண்ணுவோம், ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன் பண்ணுவோம். அதுக்கு வந்து சார்ஜிங்க்கு, மோட்டர் சார்ஜிங்க்கு பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரோல் சப்ளை யூஸ் ஆகும். அதேமாதிரி ஒரு கண்ட்ரோலுக்கு தான் மெயினாக வந்து இந்த டிசி சப்ளை யூஸ் பண்ணுவோம். அதனால் இதுவும் ரொம்ப முக்கியம். சரி, சில காமன் டேர்ம்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்குமான்னு தெரியல, பட் ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துங்க. ONAN பார்த்தீங்கன்னா ஆயில் நேச்சுரல், ஏர் நேச்சுரல். ONAFனா ஆயில் நேச்சுரல், ஏர் ஃபோர்ஸ்டு. இதெல்லாம் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற காமன் டேர்ம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் சரி, இல்லை வந்து நார்மலாக ஒரு சப்ஸ்டேஷனில் இதெல்லாம் காமன் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறாரு. அதேமாதிரி AFனா ஆயில் ஃபோர்ஸ்டு, ஏர் ஃபோர்ஸ்டு டைப்பு. அதுக்கப்புறம் WTIனா வைண்டிங் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர், OTIனா ஆயில் டெம்பரேச்சர் இண்டிகேட்டர். இதெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மரில் வரது. PRVனா ப்ரெஷர் ரிலீஃப் வால்வு. OSRனா ஆயில் சர்ஜ் ரிலே. அதேமாதிரி OLTCனா ஆன் லோட் டேப் சேஞ்சர். RTCCனா ரிமோட் டேப் சேஞ்ச் கண்ட்ரோல். MOGனா மேக்னெட்டிக் ஆயில் லெவல் கேஜ். IDMTனா இன்வர்ஸ் டெஃபினைட் மினிமம் டைம் ரிலே. அதுக்கப்புறம் NOனா பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன், NC நார்மலி க்ளோஸ், இதெல்லாம் தெரியும். அப்புறம் LILOன்னு சொல்லுவாங்க, LILO லூப் இன் லூப் அவுட். அதேமாதிரி CRPனா கண்ட்ரோல் ரிலேட்டட் பேனல். TTPனா டெஸ்ட் டெர்மினல் பிளாக். ACDBனா AC டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. DCDBனா DC டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. MBனா மார்ஷலிங் பாக்ஸ். அது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த பிரேக்கருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கும் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. AVRனா ஆட்டோமேட்டிக் வோல்டேஜ் கண்ட்ரோல். எதுக்குன்னா டேப் சேஞ்சிங்கில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃபார் டேப் சேஞ்சிங்கில் RTC பேனலில் யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் மெயினாக சில காமன் டேர்ம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த இருக்க சப்ஸ்டேஷனில் ரொம்ப முக்கியமான டேர்ம்ஸ் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது எதுக்கு என்ன பர்பஸ்ன்றதும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் போட முடியாது. நாங்கள் அங்கே சிலதெல்லாம் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி கொடுத்துருப்பேன். பேசிக் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்பாங்க இன்டர்வியூவில், பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னது கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போட்டிருக்கேன். அது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுங்க. இதில் வந்து பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் பற்றி கூட இந்த செப்பரேட் வீடியோ போட்டு, பட் இது வந்து 110 kV சப்ஸ்டேஷன் இல்லை 132 kV சப்ஸ்டேஷன் நார்மலாக என்னென்ன மாதிரி இருக்கும் அடிஷனலாக, இல்லை வந்து என்ன இருக்குன்ற செட்டப் ஒரே வீடியோவில் பார்த்துக்கலான்றதுக்காக தான் இது வந்து பேசிக்காக நான் சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு முக்கியமான எக்யூப்மெண்ட், பவர் ட்ரான்ஸ்ஃபார்மர் இந்த ஒரு சப்ஸ்டேஷனில். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அது ஏசி ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு இல்லை ஸ்டெப் அப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து நம்ம ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது 132 இல்லை 110 kV பார்.
33 kVக்கு சப்ஸ்டேஷன் இது பண்ணுறதுக்கு. அதில் மெயின் ஃபிக்சர்ஸ் பவர் ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்ன இருக்கும், பக்கோல்ஸ் ரிலே இருக்கும், ஆயில் சர்ஜ் ரிலே இருக்கும். இதெல்லாம் வந்து மெயின் எக்யூப்மெண்ட்ஸு, ரொம்ப முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸும் கூட. பக்கோல்ஸ் ரிலே, ஆயில் சர்ஜ் ரிலே, எக்ஸ்ப்ளோஷன் வெண்ட்டு, ப்ரெஷர் ரிலீஃப் வாலு, ஆயில் டெம்பரேச்சர் இண்டிகேட்டரு, வைண்டிங் டெம்பரேச்சர் இண்டிகேட்டரு, கன்சர்வேட்டரு, ப்ரீத்தரு, ஆயில் லெவல் இண்டிகேட்டரு, ரேடியேட்டரு, புஷ்ஷிங்கு, டேப் சேஞ்சர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இது ட்ரான்ஸ்ஃபார்மரில் என்ன மாதிரியான டெஸ்டிங் பண்ணுவாங்க அப்படின்றது, மெயின்டெனன்ஸ்க்காக என்னென்ன டெஸ்டிங் முக்கியமாக பண்ணுவாங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் டெஸ்ட்டு. அது பார்த்தீங்கன்னா HVக்கும் LVக்கும் உள்ள ஒரு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ், ப்ளஸ் HVக்கும் ஹை வோல்டேஜ், அதாவது பிரைமரி சைடுக்கும் எர்த்துக்கும், அதே மாதிரி LV சைடு செகண்டரிக்கும் எர்த்துக்கும் உள்ள இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் நம்ம மெகர், சூட்டபிள் மெகரில் யூஸ் பண்ணணும், பேஸ்ட் ஆன் என்ன வோல்டேஜ், ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் அதை பேஸ் பண்ணி. அது பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரேஷியோ டெஸ்ட். இது வோல்டேஜ் ரேஷியோ டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபார்மரோட, அதாவது முக்கியமாக வோல்டேஜ் வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதா, ஒவ்வொரு டேப் போர்ஷனுக்கும் கரெக்டான கரஸ்பாண்டிங் செகண்டரி வோல்டேஜ் வருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த வோல்டேஜ் ரேஷியோ டெஸ்ட். இன்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 phase 440 வோல்ட் கொடுத்து அவுட்புட்டில் அதுக்கு கரஸ்பாண்டிங் ரேஷியோவில் அவுட்புட் வோல்டேஜ் வருதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த வோல்டேஜ் ரேஷியோ டெஸ்ட். மேக்னெட்டிக் பேலன்ஸ் டெஸ்ட் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, ஒரு வைண்டிங் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து 440 வோல்ட் 3 phase வந்து பிரைமரி செட் கொடுத்து 2 phaseல கொடுப்பாங்க. RYயில் கொடுத்து பியில் வந்து அது கரஸ்பாண்டிங் வந்து ஃப்ளக்ஸ் வந்து இன்டியூஸ் ஆகுதா, ப்ரொடியூஸ் ஆகி அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி வருதா அப்படின்றது செக் பண்ணுறது தான் இந்த மேக்னெட்டிக் பேலன்ஸ் டெஸ்ட் சொல்லுவாங்க. அதே மாதிரி வெக்டர் குரூப் டெஸ்ட் எதுக்கு பண்ணுவாங்கன்னா, வைண்டிங்கோட கனெக்ஷன் எப்படி இருக்குது, ஃபேஸ் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இது பண்ணுறது. நார்மலாக வந்து மெயின்டெனன்ஸில் இது பண்ணுறதில்ல. நார்மலாக இன்ஸ்டாலேஷன் அப்போ இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் செக் பண்ணி தான் இன்ஸ்டால் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா மேக்னெட்டிசிங் கரண்ட் டெஸ்ட். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி சைடு வந்து 3 phase வோல்டேஜ் கொடுத்து ஆனால் செகண்டரி சைடு ஓப்பனில் வச்சுருவாங்க. அப்போ அது பண்ணும்போது இந்த கரண்ட் வந்து எல்லா ஃபேஸ்லையும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்குறது. இது எதுக்குன்னா இந்த நோ லோட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. மேக்னடைஸ் கோர் வந்து கரெக்டாக மேக்னடைஸ் ஆகுதா, அயன் லாஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் இட் கேன் பி கால்ட் அஸ் நோ லோட் கரண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது அதே மாதிரி ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் டெஸ்ட்டு. ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் டெஸ்ட் இதுவும் எதுக்கு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த ஹெல்த்தினஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வித்ஸ்டாண்ட் பண்ணுது அந்த வைண்டிங் அப்படின்னு செக் பண்ணுறது தான் ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு. இதுலேயும் அதே மாதிரி 3 phase வோல்டேஜ் வந்து பிரைமரி செட் கொடுப்பாங்க, செகண்டரி சைடு ஆனால் ஷார்ட் பண்ணிவிடுவாங்க. அதில் வந்து மேக்னெட்டிக் கரண்ட் டெஸ்ட்டில் வந்து ஓப்பனில் வைப்பாங்க செகண்டரி சைடு, இதில் ஷார்ட் சர்க்யூட்டில் செகண்டரி சைடு வந்து ஷார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ கரண்ட் வந்து ஈக்குவலாக எடுக்குதா 3 ஃபேஸ்லையும் அப்படின்னு செக் பண்ணுறது தான் இந்த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் டெஸ்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆயில் டெஸ்ட்டு. அதாவது ட்ரான்ஸ்ஃபார்மரோட ஆயில் டெஸ்ட்டு ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு அந்த ஆயில் வந்து ஒரு இன்சுலேஷனாக யூஸ் பண்ணுறோம் நம்ம வைண்டிங்க்கும் கோருக்கும், வைண்டிங்க்கும் டேங்க்கும். இதில் நார்மலாக பார்த்திங்கன்னா பேப்பர் இன்சுலேஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ஈஸியாக ஃபெயிலியர் ஆகிடும். ஆயில் வந்து அதனுடைய தன்மை இழக்கும்போது ஈஸியாக ஃபெயிலியர் ஆகிடும் வைண்டிங்கு. ஸோ இதுக்காக தான் இது ரொம்ப முக்கியம். இந்த ஆயில் ப்ரொடெக்ட்ஸ் வந்து வைண்டிங் அண்ட் கோர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃப்ரம் தி அப்சர்வேஷன் ஆஃப் மாய்ஸ்சர். ஸோ மாய்ஸ்சர் அப்சர்வ் ஆகாமல் தடுக்கிறதுக்காகவும் இந்த ஆயில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது வைண்டிங். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து நார்மலாக ஒரு ஆயில் டெஸ்டிங்க்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் என்னென்ன அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் பிரேக் டவுன் வேல்யூ என்ன அப்படின்னு இது முக்கியமான ஒரு டெஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா மோர் தென் 145 kV உள்ள ஒரு ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் உள்ள ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் ஆயிலுக்கு பார்த்திங்கன்னா 60 kV பெர் மினிட் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அந்த ஆயில். இது 72 to 145 kVலாம் 50 kV இருந்தாவே போதும். நார்மலாக வந்து பிலோ 72 kV நம்ம வந்து யூஸ் பண்ணுற 33 kV சப்ஸ்டேஷனுக்கு, அது 11 kV ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் பார்த்திங்கன்னா 40 kV ஒரு நிமிஷத்துக்கு இருந்தால் ஸ்டாண்ட் பண்ணாவே அது வந்து நல்ல ஒரு ஆயில் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஃபேக்டர் வந்து டேன் டெல்டா. ஏற்கனவே டேன் டெல்டா டெஸ்ட்டு பற்றி ஏற்கனவே செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது புரியாதவங்க அந்த வீடியோவை வந்து புரிஞ்சுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 0.05 இருக்கணும். அது ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அட் 90 degree சென்டிகிரேட் எவ்வளோ இருக்கணும், அதுவும் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ செக் பண்ணுவாங்க. அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக வீடியோ போடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்டர் கண்டென்ட் பார்ப்பாங்க. ppm 145 kV வந்து 15 ppm இருக்கணும் வாட்டர் கண்டென்ட். அதாவது 15 ppm மேக்ஸிமம் இருக்கலாம், அதுக்கு மேலே போகக்கூடாது. வாட்டர் கண்டென்ட் இல்லாமலாம் இருக்காது எப்போவுமே. எதுலேயும் ஆயிலையும் சரி, நம்ம டீசல் யூஸ் பண்ணுற ஃபியூல்லையும் சரி, எல்லாத்துலேயும் வாட்டர் கண்டென்ட் ஆனால் ரொம்ப மினிமம் லெவல் இருக்கணும். அதனால தான் இதுதான் வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா சரி, நான் நார்மலாக வந்து 72 kV கீழே இருக்கும்போதுலாம் 25 ppm வரைக்கும் போகலாம் மேக்ஸிமம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இன்டர்ஃபேஷியல் டென்ஷன் ஒன்று இருக்குது. அதை பற்றி நம்ம செப்பரேட்டாக தனியாக வீடியோ போடலாம். அது 0.03 Nm/m அது ஒன்று இருக்குது. அடுத்து டென்சிட்டியும் ரொம்ப முக்கியம். டென்சிட்டி கரெக்டாக 0.89 கிராம் இருக்கா பெர் கியூபிக் சென்டிமீட்டர் அப்படின்றது பார்க்கணும். ஃப்ளாஷ் பாயிண்ட்டு அதேமாதிரி 140 degree சென்டிகிரேட் மேக்ஸிமம் போகலாம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர் பாயிண்ட்டு -0.6 degree சென்டிகிரேட். அப்புறம் டோட்டல் அசிடிட்டி டெஸ்ட்னு ஒன்று பண்ணுவாங்க. அது வந்து 0.03 mg/g அப்படின்றது. இதுதான் மேக்ஸிமம் ஸ்டாண்டர்ட் வேல்யூ முக்கியமான பேராமீட்டர்ஸ் ஒரு ஆயில் சாம்பிளிங் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறது.
லைட்டிங் அரெஸ்ட் வந்து நார்மலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து லைட்டிங் அரெஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். நார்மலாக அது எப்படி யூஸ் பண்ணுறோன்னா அது டிஸ்சார்ஜ் பண்ணுது. லைட்டிங் எதாவது வந்தால் இல்லை சுவிட்ச் ஓவர் பண்ணும்போது ஓவர் வோல்டேஜ் வரும்போது அது எர்த்துக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுடுது. ஸோ அது வந்து நம்ம எக்யூப்மெண்ட்டை சேவ் பண்ணுது அப்படி பண்ணும்போது. இதில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்பார்க் கேப்னு சொல்லுவாங்க. நான் லீனியர் ரெசிஸ்டன்ஸ் லைக் வந்து தைரைட்டு மெட்டாரசில் மெட்டீரியல் மாதிரி யூஸ் பண்ணி அதை வந்து அந்த லைட்டிங் அரெஸ்ட்டை வந்து செட்டப் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது 2 சிஸ்டமாக இருக்குது. இதில் ஒன்று வந்து எர்த்துடு சிஸ்டம், அதாவது நியூட்ரல் வந்து சாலிடாக எர்த் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு வந்து நம்ம வோல்டேஜ் அரெஸ்டர் வந்து லைட்டிங் அரெஸ்டர் வந்து நார்மலாக வந்து 80% மேக்ஸிமம் லைன் டு லைன் வோல்டேஜ் எடுத்துப்போம். இதே வந்து அன்எர்த்துடு சிஸ்டம் அப்படின்னா இது 100% லைன் டு லைன் வோல்டேஜ் எடுத்துக்கணும் அந்த லைட்டிங் அரெஸ்டரோட வோல்டேஜ் ரேட்டிங்கு. இதில் என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு லைட்டிங் அரெஸ்ட் ஒரு சுவிட்ச் யார்டில் இருக்கிற ஒரு லைட்டிங் அரெஸ்ட் செட்டப்பு. சர்ஜ் கவுண்டர் அதில் இருக்கும். சர்ஜ் வரும்போதெல்லாம் கவுண்டர் வந்து நம்ம வந்து எத்தனை சர்ஜ் வந்துருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம். நம்ம பார்க்கலாம் கூட டெய்லி வந்து நம்ம மானிட்டரிங்கில் செக் பண்ணிக்கலாம் எத்தனை சர்ஜ் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ லைட்டிங் அரெஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதில் வந்து அது கீழே வந்து சர்ஜ் கவுண்டர் இருக்குது. இதில் என்னென்ன டெஸ்டிங் பண்ணுவாங்கன்னா ஸ்டாக் டு ஸ்டாக்கு, அப்புறம் ஸ்டாக் டு எர்த்து, அதுவும் மெகர் யூஸ் பண்ணி பண்ணுறது தான். அடுத்தது சர்ஜ் கவுண்டர் டெஸ்ட். இது வந்து என்ன பண்ணலாம், 230 வோல்ட் வந்து சர்ஜ் கவுண்டர் வேலை செய்யுது அப்படின்னு பார்க்கறதுக்கு 230 வோல்ட் கவுண்டருக்கு அக்ரஸப் பண்ணிங்கன்னா பாயிண்டர் வந்து மூவ் ஆகுதா, கிளாக் வைஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம் சர்ஜ் கவுண்டர் டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. நார்மலாக இதில் என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுவோம், இன்சுலேட்டர் கிளீனிங், கனெக்ஷன் டைட்னஸ்ஸு, எர்த்திங் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா, லீக்கேஜ் கரண்ட் வந்து எதாக இருந்தால் அது வந்து செக் பண்ணிக்கலாம். இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஏன்னா இது பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் நிறைய பார்ட்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்தர் வர வீடியோஸில். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம கம்யூனிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். மெயின்டெனன்ஸ் ஃபீல்டு வந்து ஃபெசிலிட்டி மெயின்டெனன்ஸ் வந்து இன்னும் நல்ல நாலேஜோடு வேலை செய்யணுன்றது தான் என்னுடைய ஒரே எண்ணம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ஷேர் பண்ணேன். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். நன்றி, வணக்கம்.